அம்மல் கினாவு பாட்டாகிறது அல்லது எந்த பாட்டெனில் அப்பைரு வெளிப்படுத்துமே அன்ஹா அதை பில் அன்காமி இசைகளை கொண்டு அதை வெளிப்படுத்துமே அப்படிப்பட்ட பாட்டு. அப்போ வந்து அப்பர்னு வச்சுக்குவோம், இசைகளை கொண்டு வெளிப்படுத்தப்படுமே அப்படிப்பட்ட பாட்டாகிறது. வல் அல்ஹான் தாளங்களை கொண்டு வெளிப்படுத்தப்படுமே அப்படிப்பட்ட பாட்டாகிறது. இப்போ இன்கான அது ஆகியிருந்தால் பாயிசன் அழைக்கக்கூடியதாக அலத்தாத்தி கட்டளைக்கு கட்டுப்படுவதன் மீது அழைக்கக்கூடியதாக ஆகியிருந்தால் பகுவ மந்தூபன் அது முஸ்தகபாக இருக்கும், அல்லது அவசியமானதாக இருக்கும். இன்கான மேல் ஆகியிருந்தால் ஹம்லி சகீலின் சுமையை சுமப்பதற்காக ஆகியிருந்தால் அவளது முகாவலத்தை அமலின் வேலையை தொடர்வதற்காக ஆகியிருந்தால், முகாவலத்தினா முயற்சி பண்ணுறது, அமல்னா வேலையை தொடர்ந்து செய்வதற்காக ஆகியிருந்தால், அவளது தஸ்கீன் அமைதிப்படுத்துவதற்கு, அத்துஃபாலின் குழந்தைகள் அமைதிப்படுத்துவதற்காக ஆகியிருந்தால், நஹூதாலிக்கு அதை போன்ற விஷயங்களிலே அந்த பாட்டாக இருந்தால் ஜாயிஜன் அது கூடும். இல்லை அப்படி இல்லை எனில் மக்ரூகன் அது மக்ரூவாக இருக்கும். மாலம் எக்தரின் பிஷையின் அதில் மாலம் எக்தரின் சேராத காலமெல்லாம் விஷயின் எதையாவது மிம்மா எழுத்தி பின்னால் வரக்கூடிய விஷயங்களிலிருந்து ஏதாவது ஒன்று சேராத காலமெல்லாம் அது மக்ரூஹ். ஃபயஹுருமு சேர்ந்து விட்டால் அது ஹராம். அப்போ ஃபயஹுருமு அது ஹராமாகும்னா அது எப்படி அர்த்தம் வைக்கணும்? சேர்ந்து விட்டால் அது ஹராம். அப்போ ஹராமாக்க வைக்கக்கூடிய காரியங்கள் பின்னால் இருக்குது, அது என்னென்னு பார்ப்போம். மா எஹ்மிலு ஒன்று எஹ்மிலு சுமக்குமே காலிபன் பெரும்பாலும் அலல் மசியத்தி பாவத்தின் மீது சுமக்குமே அந்த ஒன்று. லி வஸ்பி ஹம்ரின் சாராயத்தை வர்ணிப்பதை போல, அவளது தஸ்பீபின் பி அமுருதின் அதாவது அமுருதை வர்ணிப்பதை போல. அமுருது அப்படின்னா இந்த 9 வயசுலேருந்து ஒரு 13-14 வயசுக்குள்ளே உள்ளவங்க. அவளது பி அஜ்னபியத்தி ஐயினத்தின் குறிப்பிட்ட அந்நிய பெண்ணை வர்ணிப்பதை போல. அப்போ மதுவை வர்ணிப்பதன் மீது, ஒரு அமுருதை வர்ணிப்பதன் மீது, அந்நிய பெண்களின் மீது வர்ணிப்பதன் மீது அந்த பாட்டு இருந்தால் அது வந்து ஹராம். 2வது அசியத்து ஃபித்னத்தின் குழப்பத்தை அஞ்சுவது, கண்கான மின் அஜ்னபியத்தின் அமிர்தின் ஒரு அந்நிய பெண்ணின் காரணத்தினால் ஆகுவதை போல, அவளது ஒரு அமிர்தின் காரணத்தால் ஆகுவதை போல குழப்பத்தை அஞ்சினால் அது வந்து அந்த பாட்டு ஹராம். அதாவது அந்நிய பெண்ணை வர்ணிக்கக்கூடாது, அமிர்தையும் வர்ணிக்கக்கூடாது. இப்படிப்பட்ட பாட்டு வந்து ஹராம். அந்த பாட்டில் அப்படிப்பட்ட விஷயம் இருக்கும், அதில் குழப்பம் வரும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த பாட்டு ஹராம். அடுத்து கவுனுகு தலுகீனன் இசைப்பாடுதல். கவுனுகு அந்த பாட்டு ஆகுவது தலுகின் இசைப்பாடுதலாக பில் குரானை கொண்டு இசைப்பாடுதலாக, அவில் அதானி அல்லது பாங்கை கொண்டு இசைப்பாடுதலாக, பில் இஃப்ராத்தி நீட்டுதலை கொண்டு, வல் மத்து பில் இஃப்ராத்தி வரம்பு கடந்து, பில் மத்தி நீட்டுதல், தம்தீத்தினால் நீட்டுறது தான். இப்போ அளவுக்கு அதிகமான ராகம் போடுறது அதுதான் மத்து தம்தீத்து. வரம்பு கடந்து அளவுக்கு அதிகமாக ராகம் போட்டு குரானை கொண்டு இசை பாடினால், குரான் மாதிரி ஓதாமல் அதை வந்து ராகத்தை வச்சு பாட்டு மாதிரி படித்தோம் அப்படின்னா அது வந்து ஹராம். கவுனுகு மா ரகசின் அந்த பாட்டு டான்ஸோடு ஆகியிருந்தால், பித்த கஸ்ஸூரின் அதிகப்படியான ஸ்டெப் டான்ஸ், அதிகப்படியான உடம்பு அசைச்சு ஆடுறது தான் தக்சீர். பித்த கஸ்ஸூரை கொண்டு அதிகப்படியான பாவனைகளை கொண்டு, ஆட்டங்களை கொண்டு, வளைவுகளை கொண்டு டான்ஸுடன் ஆகியிருந்தால் அப்போ அந்த பாட்டு ஹராம். கவுனுகு அல் ஃபூசி ஆபாசத்துடன் ஆகியிருந்தால், அல்லது கதிபின் பொய்யுடன் ஆகியிருந்தால், அல்லது ஹிஜாயின் அந்த பாட்டு ஆகுவது நையாண்டி உடையதாக ஆகியிருந்தால், அல்லது அதன் முஸ்லீம்களை நோவினைப்படுத்தக்கூடியதாக அது ஆகியிருந்தால் அப்போ அந்த பாட்டு வந்து ஹராம். அப்போ கவுனுகு ஆகுவது, மினல் ஃபவுசி ஆபாசத்துடன் ஆகுவது, அவள் கிதிபி பொய்யுடன், அவளது ஹிஜாய் நையாண்டியுடன், அவளது
அதன் லி முஸ்லிமின் முஸ்லீம்களுக்கு நோவினையுடன் அந்த பாட்டு ஆகுவது ஹராம். இப்போ கவுனுகு ஆலாத்தில் மலாஹி கருவியுடன் கவுனுகு அந்த பாட்டு ஆகுவது ஆலத்தின் கருவியுடன் ஆலாத்தில் மலாஹி இசைக்கருவிகளுடன் அந்த பாட்டு ஆகுவது அப்போ வந்து ஹராம். பல் மியூசிக் ஆகிறது. பிஸ்திமாலி ஆலாத்திகி புழங்குவது கொண்டு ஆலாத்திகி அவனுடைய கருவிகளை புழங்குவதை கொண்டு தம்பூராவை போல ஊதுன்னா ஒரு குச்சி. இது எந்த இசைக்கருவி சொல்ல வராங்கன்னு தெரில. ஊதை போல, அதாவது வயலினை போல, ரபாபின் வீணையை போல, சஞ்சின்னா ஜால்ராவை போல ஹராம். அது வந்து ஹராமாக இருக்கும். இப்போ கதா இவ்வாறு இஸ்திமாவுகு ஹராமு, அதை புழங்குவதும் ஹராம், கேட்பதும் ஹராம். ரவா அஹ்மது அபுதாவுத் அஹ்மதிலும் வருகிறது, அபுதாவுதும் வருகிறது. நாஃபின் நாஃபிர் ரலியல்லாஹு பற்றி அவர்களிடமிருந்து வருகிறது. கால குன்து மா இப்னு உமர் ரலியல்லாஹு ஃபி தரீக்கின் ஒரு பாதையில் இப்னு உமர் ரலியல்லாஹுடன் ஆகிவிட்டேன். குன்து நான் ஆகிவிட்டேன் உடன் இப்னு உமர் ரலியல்லாஹுடன் ஃபி தரீக் ஒரு பாதையில். இப்போ சமியா அவர் கேட்டார்கள் மிஜுமார்னா புல்லாங்குழல் சப்தத்தை கேட்டார்கள். இப்போ வைத்தார்கள் இஸ்பிஐஹி அவருடைய 2 விரலையும் வைத்தார்கள். உதுனைஹி அவருடைய 2 காதிலையும் வைத்தார்கள். நான் தரீக்கி ஓரமாக போனார்கள். தரீக்கி பாதையை விட்டும் இல்லை ஜானிபில் ஆகிரி வேறொரு பக்கம். சும்மா பிறகு கால சொன்னார்கள் எனக்கு பகுத பின்னால் அதாவது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யா நாஃபியே ஹல் தஸ்மு சையன் எதையாவது கேட்கின்றாயா என்று என்னிடம் கேட்டார்கள். அவ்வளோனா வைத்தார்கள். இஸ்பியான 2 விரல், உதினையினா 2 காதில், நான் அப்படி ஒதுங்கி போகிறது. தரைக்கு பாதையை விட்டு இல்லை ஜானுவினா ஓரம், ஆகிர்னா அப்படி ரொம்ப ஓரமாக. சும்மா பிறகு மற்றொரு ஓரம், பாதையுடைய மற்றொரு ஓரம், ஆகிர்னா மற்றொரு. சும்மா பிறகு காலை சொன்னார்கள் எனக்கு பகுத பின்னால் அன்பகுத கொஞ்சம், அதாவது பின்னால் தூரமான பின்னால், பகுத பின்னால் அன்பகுத தூரமான பின்னால் என்னிடம் கேட்டார்கள். யா நாஃபி அல் தஸ்மு கேட்கின்றாயா சையன் எதாவது கேட்கின்றாயா? குறித்து நான் சொன்னேன் லா இல்லை. இப்போ ரஃபா உயர்த்தினார்கள். இஸ்பிஐஹி அவருடைய 2 கையையும் உயர்த்தினார்கள். உதுனைஹி அவருடைய 2 காதை விட்டு 2 கையும் உயர்த்தினார்கள். காலை சொன்னார்கள் குன்து மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஆகியிருந்தேன். இப்போ சமியை கேட்டார்கள். சவுத்தை எராயின் மூங்கினால் செய்ய அந்த புல்லாங்குடைய சவுண்டை கேட்டார்கள். இப்போ சனா வைத்தார்கள். மிஸ்லமா சனவுத்து நான் செய்ததைப் போல அவர்களும் செய்தார்கள். சனக செய்தார்கள். மிஸ்லமா சனவுத்து நான் செய்ததைப் போல அவர்களும் செய்தார்கள். கால நாஃபிர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள். குன்து நான் ஆகிவிட்டேன். இதாக்க அந்த நேரத்தில் சையிரன் சிறிய வயதுடையவனாக ஆகிவிட்டேன். அப்போ மிஜ்மார் அப்படின்னா சங்கிலி சவுண்டு, சலங்கு சத்தம் மாதிரி வர்றது தான் மிஜ்மார். போன பக்கத்தில் பார்த்தோம்ல. அப்போ அதுக்கு புல்லாங்குழல்ல மிஜ்மார்னால் ஏதோ ஒரு சங்கிலி மாதிரி சவுண்டு வர இசைக்கருவி. ஓகே, இந்த பாடம் இதோட முடியுது. ஏதாவது டவுட் இருந்தால் கிளாஸில் கேட்டுங்க. ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.